நேரு ஊழலில் இதுவரை வெளிவராத உண்மைகள், சிக்கும் IAS அதிகாரிகள், வாட்ஸ்அப் சாட்டில் சிக்கிய ஆதாரங்கள். தமிழக அரசியலில் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மீதான ஊழல் புகார்கள் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளன. இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் பெரும் பின்னடைவாக இது கருதப்படுகிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு இது தொடர்பாக 3 முறை கடிதங்களை அனுப்பியிருந்தது. அந்த கடிதங்களில் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்ற மிகப்பெரிய அளவிலான ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்து விரிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த புகார்களின் மீதான உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்க வேண்டும் என்பதுதான் அமலாக்கத்துறையின் முதன்மையான கோரிக்கையாக இருந்தது. ஆனால் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த விவகாரத்தில் மெத்தனமாக செயல்பட்டதாகவும் விசாரணையை தொடங்காமல் இழுத்தடித்ததாகவும் புகார்கள் எழுந்தன. இந்த கால தாமதத்தை எதிர்த்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது அமைச்சர் நேருவுக்கு மட்டுமல்லாமல் தமிழக அரசுக்கே ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த 232 பக்கங்கள் கொண்ட ரகசிய அறிக்கையில் இது இடம்பெற்றுள்ள தகவல்கள் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த 232 பக்கங்கள் கொண்ட ரகசிய அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் அதிர வைப்பதாக உள்ளன. சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்கள் வெறும் அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் அரசின் முக்கிய பொறுப்புகளில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகளின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக 6 IAS அதிகாரிகள் மற்றும் 3 IPS அதிகாரிகளின் பெயர்கள் இந்த முறைகேட்டில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் தவிர திமுகவின் 2 MLAக்கள் மற்றும் ஒரு MP ஆகியோரின் தலையீடு இந்த ஊழலில் இருப்பதாக ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த ஊழல் முறைகேடுகள் முக்கியமாக அரசு வேலை வாய்ப்புகள் மற்றும் டெண்டர் ஒதுக்கீடுகள் தொடர்பானவை என்று கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஆதாரங்களின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு இடையே நடந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் மிக முக்கியமானவை. டெண்டர் ஆவண பரிமாற்றங்கள், அரசு வேலைக்காக நேர்முக தேர்வுகளுக்கு அழைக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் அவர்களின் முகவரி உள்ளிட்ட ரகசிய தகவல்கள் இந்த உரையாடலில் டெண்டர் ஆவண பரிமாற்றங்கள், அரசு வேலைகளுக்காக நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் அவர்களின் முகவரி உள்ளிட்ட ரகசிய தகவல்கள் இந்த உரையாடல்களில் பகிரப்பட்டுள்ளன. அரசு வேலை பெற விரும்பிய ஒவ்வொரு நபரும் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்த பேரங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே நடந்த பண பரிமாற்றம் தொடர்பான உரையாடல்களும் இந்த வழக்கில் அமைச்சருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக தகுதியற்ற நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டது மற்றும் தகுதி உள்ளவர்கள் புறக்கணிக்கப்பட்டது தொடர்பான ஆதாரங்கள் விசாரணை வளையத்தை விரிவுபடுத்தியுள்ளன. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேளையில் இந்த ஊழல் புகார் எதிர்க்கட்சிகளுக்கு கையில் கிடைத்த ஆயுதமாக மாறியுள்ளது. ஆளும் கட்சி அமைச்சர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. திமுகவின் ஊழலற்ற நிர்வாகம் என்ற பிம்பத்திற்கு சவாலாக இது அமைந்துள்ளது. இந்த விசாரணையின் அடுத்தடுத்த கட்டங்களில் சம்பந்தப்பட்ட IAS மற்றும் IPS அதிகாரிகள் கைது செய்யப்படவோ அல்லது சஸ்பெண்ட் செய்யப்படவோ வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. அவ்வாறு நடந்தால் அது தமிழக நிர்வாகத்துறையில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழக அரசியலில் ஒரு புயலை கிளப்பும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.